Dear friends, come on. Take your honorable seat. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. லட்டு ஏன் சார் லாலா கடையில வாங்கினீங்களா? பல வருஷமா இதுவே சொல்லுங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸ்ல எவ்வளவு கடை திறக்கலையா? சாரி சார், பழக்க தோஷம். பழக்கத்தை மாத்துங்கய்யா. புதுசா ஏதாவது திங்க் பண்ணுங்க. இந்த லட்டை எதுக்காக கொடுத்தேன் தெரியுமா? தெரியும் சார், உங்க பாட்டி டேஞ்சரா இருந்தாங்களே, புட்டுக்குனாங்களா? பாய முடியா? புதுசா திங்க் பண்றேன் சார். புதுசா திங்க் பண்ணா அம்மா அத்தியாயிருவாங்களா? யோ நான் அப்பா போறியா? என்னய்யா? என்ன நம்பவே முடியலையே சார், பொய்யெல்லாம் சொல்லாதீங்க சார். யோ நம்புங்கய்யா, சத்தியமாயா? இல்ல சார், இன்னும் உங்க ஜாதகத்துல குரு பலன் வரல, அதான் யோசிக்கிறேன். ஏயா என் பொண்டாட்டி புருஷன் குருவா நானாயா? உன் ஜாதகம் தூக்கி குப்பை தொட்டில போடு. நாடு வர வர எவ்வளவு அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. என் பொண்டாட்டி கருத்திருக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதனால ஒரு பொண்ண செட்டப் பண்ணிட்டீங்களா சார்? அடச்சை வாயமுடுமா. அப்ப என்னதான் பண்ணீங்க சொல்லுங்க சார். இதான் பண்ணீங்களா? அது ஓ புத்திடா. யோ டென்ஷன் என்னோட உயிர் அணுவையும் ஒரு பொண்ணோட உயிரணுவை எடுத்து டெஸ்ட் டியூப் மூலமா டாக்டர் கருத்தரிக்க வச்சிருக்காரு. இப்ப அந்த குழந்தை என் பொண்டாட்டி வீட்டுல வளருதியா? என்ன சார் டிகாஷனையும் பாலையும் கலந்து டீ போடுற மாதிரி ஆச்சு இந்த கர்ப்பம். போற போக்க பார்த்தா கார்பரேஷன் குழாயை திறந்தா குழந்தையா குட்டும் போல தெரியுது. ஏன் பேப்பர்ல போட்டா தான் ஒத்துக்குருவீங்களா? வாயில சொன்னா நம்ப மாட்டீங்களா? எப்படியோ என்ன மாதிரி என் பொண்டாட்டிக்கு அழகான குழந்தை பிறக்க போகுது. உங்களை மாதிரி அழகா சார். எனக்கு ஒரு சந்தேகம் சார். என்னையா? இல்ல பிறக்க போற குழந்தைக்கு அம்மா உங்க மனைவியா மத்தவளா? யோ ஸ்ரீரங்கம், இவரு குழந்தை பிறந்தது வச்சுக்க, இவர் அப்பான்னு கூப்பிடுமா சித்தப்பான்னு கூப்பிடுமா? யோ, நிறுத்துங்கய்யா. என் குழந்தைக்கு யாரு வேண்டாலும் அம்மாவா இருக்கலாம். ஆனா சத்தியமா சொல்றேன், நான் தான் அப்பே. எல்லோரும் இங்க வாங்க. என்ன? ஒரு சந்தேகம். என்ன? இந்த டெஸ்ட் டியூப்ல குழந்தை பிறக்குத, அவர் யாருக்கு ஜாதகம் கணிக்கிறது? குழந்தைக்கா டியூபுக்கா? டாக்டர். சாரி. ஆமா, இடிச்சிட்டு இங்கிலீஷ்ல பேர் வார்த்தையை சொல்லிடுங்க. ரோட்ல வரப்ப கண்ணனை முதுகு பின்னாடி வச்சுட்டு வரீங்க. ஆளையும் மூஞ்சியும் பாரு. இப்படி எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டே எங்க அண்ணன் கேட்டா அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அவர் என்ன உன்ன மாதிரி ஸ்கூட்டர்ல போய் சம்பாதிக்கிறாரு? நாள் பூரா லோலோன்னு சைக்கிள்ல அழிச்சு ஒரு வேளைக்கு 4 வேலை செஞ்சு எங்களை காப்பாத்துறாரு. வந்துட்டார் தோற பெருசா சாரி சொல்றதுக்கு. இந்தாங்க காஃபி. பரவாயில்லைங்க, நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். அதனால என்ன சும்மா சாப்பிடுங்க. தேங்க்யூ. நீங்க ஒரே ஒரு முறைதான் என் தங்கச்சியை பார்த்ததா சொல்றீங்க. அதை மட்டும் வச்சுக்கிட்டு என் தங்கச்சி நீங்க பொண்ணு கிட்ட வந்திருக்கதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் அதே தான் சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. அது என்னமோ சார், நான் உங்க தங்கச்சியை பார்த்த முதல் பார்வையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியல. எல்லாம் சரிதாப்பா. உன்னை பெத்தவங்களையும் கூட்டிட்டு வந்து பொண்ணு கேட்டு இருந்தா கொஞ்சம் முறையா இருந்திருக்கும். மன்னிக்கணுங்க, எனக்கு அந்த குடுப்பனை இல்ல. என் வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் நானே தான் முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். எதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். ஒண்ணும் அவசரம் இல்ல சார். என்னை பத்தின எல்லா விவரங்களையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க எடுக்கிற முடிவு ஒரு நல்ல முடிவா இருக்கட்டும். நான் வரேன் சார். வரேம்மா. அவர்தான் அப்பவே புறப்பட்டு போயிட்டாரு. இன்னும் வெக்கப்பட்டு இருந்தா எப்படி? சரி, அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சா? உனக்கு எப்படி? அன்னைக்கு பார்த்தப்ப பிடிக்கல. ஆனா மத்தவங்க மாதிரி இல்லாம கௌரவமான முறையில பெண் கேட்க வந்தாரு. இப்பதான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்தா மட்டும் போதுமா? அவர் யாரு, எப்படிப்பட்டவரு, சைவமா அசைவமா, டீ காபி தான் குடிப்பாரா இல்ல மத்ததெல்லாம் குடிப்பாரான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? பையன் எப்படிப்பட்டவன், என்ன செய்யறான், என்ன ஏது எல்லா விவரத்தையும் நான் சரியா கேட்டு வந்துட்டேனே. அவன் பேரு குமார். பையனோட ஊரு மதுரை. 1500 ரூபாய் சம்பளம். பையன் ரொம்ப நல்ல வண்டி. 1500 ரூபாய் சம்பளத்துல ஹோட்டல்ல கிட்ட எங்கேயும் சாப்பிடறது கிடையாது. அவனே சமைச்சு அவனே சாப்பிட்டுக்கிறான். தண்ணி கிண்ணி சிகரெட் இதெல்லாம் சுத்தமான பிரம்மச்சாரியம். அதையும் நான் கேட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் ராஜ்பேட்டையில ஒரு பிளாட் வாங்கி அதையும் வாடகை விட்டு அதையும் சேர்த்து வச்சிருக்கான். ஐயோ ராஜாத்தி, பையன் ரொம்ப அழகா இருக்காண்டி. எனக்கு அவனை பிடிச்சிருக்குது. இந்த வீட்டு மாப்பிள்ளைய அந்த பையன் வரத்துக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, இதெல்லாம் எப்ப யாருக்கிட்ட எப்படி விசாரிச்சீங்க? இதை விட எனக்கு என்ன வேலை தம்பி? எனக்கு என்ன குடும்பமா, பிள்ளையா, குட்டியா? அது இருக்கட்டும். நம்ம வீட்டு பொண்ணு ஒருத்தன் வலிய வந்து கேக்குறானா, அவன் யாரு என்ன எல்லாத்தையும் அப்படிங்கிறதுக்கு நான் விசாரிச்சுட்டு வந்துட்டேன்ல. இல்லைங்க, நான் குறுக்க பேசாதீங்க. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமா இல்லையா?
எனக்கு சம்மதம் தான். அம்மா உங்களுக்கு? எனக்கு பரிபூர்ண சம்மதப்பா. தங்கச்சி நீ என்னமா சொல்ற? மாப்பிள்ள வந்து பொண்ணை கேட்டதும் முதல்ல சம்மதம் சொன்னது தாமரைதான். இன்னும் என்ன யோசனை பண்ணிக்கிட்டு முதல்ல கெட்டி மேல போட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே த்வம் ஜீவேவ சரதாம் சதம். ஒரு வீட்டுல வாழை மரம் கட்டிட கூடாது. கோழி சாப்பாடுக்குனே வந்துருங்க. வாய மூடியா? வாயாச்சு அங்கே விட்டுறாங்க, இங்கே வாய திறக்க. இவனை அனாதை பையன் நினைச்சு பொண்ணு கொடுத்த அனாதை பையன் எவையா? மரியாதையா பேசு. மரியாதை அடகு வச்சா எங்க திருப்ப வேண்டி வருமோன்னு நினைச்சு நாங்க மொத்தமாவே வித்துக்கிட்டோம். இன்னும் எங்களை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா அதோ நிக்கிறாங்களே பெட்டிஷன் பெரிய நாயகி, அவங்க கிட்ட கேளுங்க. ஒரு கதா காலேஜமே பண்ணுவாங்க. என்னங்க இது? கல்யாண வீட்டுல நாகரிகம் இல்லாம பேசி கலாட்டா பண்றீங்க? கலாட்டா பண்ணுவோம், கராட்டா பண்ணுவோம், குங்ஃபு பண்ணுவோம். அத கேட்க நீ யாரு? இந்த வீட்டு சம்பந்தி. நாங்களும் சம்பந்தி தான். சந்தேகம் இருந்தா அந்த உட்கார்ந்துருக்கான மாப்பிள்ளை அவங்ககிட்டயே கேட்டு பாருங்க. ஏண்டா முட்டைய முழுசா முழுங்குற மாதிரி மூணு உட்கார்ந்துருக்க? வாய திறந்து சொல்ல. வாய திறந்தா உள்ளே இருக்க முட்டை வெளியே விழுந்துரும் பாக்குறியா? குமார் யாருங்க? என்ன பெத்தவங்க. உங்களுக்கு அப்பா அம்மாவே இல்லைன்னு சொன்னீங்களே? இல்லன்னு சொன்னேனே வழிய செத்துட்டாங்கன்னு சொல்லலையே. இவ்வளவு காலம் ஜெயில இருந்துட்டு இப்பதான் ரிலீஸ் ஆகி வந்திருக்காங்க. ஜெயிலுக்கா? நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஜெயிலுக்கு போன தியாகிங்க இல்ல நாங்க. வீட்டுக்கு வந்த மருமகளை மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திட்டு அந்த கொலை வழக்குல உள்ள போன வீரங்க நாங்க. இப்படி 2 பேரும் நீங்க இந்தியாவில பாத்துருக்க முடியுமா? மருமகளை கொளுத்துனீங்களா? ஏன்? தீபாவளிக்கு பட்டாசு வாங்க காசு இல்ல, மருமகளை கொளுத்திட்டோம். விவரங்கிட்ட தரமா பேசிட்டு இருக்கீங்களே. என் மூத்த பையனுக்கு 50 சவரம் போட்டு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தாங்க. வீட்டுல வந்து பார்த்தா 49 சவரம் தாங்க இருக்கு. இன்னும் ஒரு சவரம் எங்கடின்னு மருமகளை கேட்டா நான் கொண்டு வந்தது 50 சவரம் தான். நீங்க அசல் தங்கமான உரசி பார்த்ததுல ஒரு சவரம் குறைஞ்சு போச்சுங்கிறா. அவ்வளவுதான். என் சம்சாரம் கண்ணை மாதிரி கொதிச்சு எழுந்தா. கையில சிலம்பு கிடைக்கல, மண்ணுதான் கிடைச்சது. என் மருமக மழை ஊத்திட்டா. என் பங்குக்கு நான் ஏதாவது செய்ய வேணாமா? சுத்தி முத்தி பார்த்தேன், தீப்பத்தி தான் கிடைச்சது. நான் பத்த வச்சேன், மருமக எரிஞ்சு செத்து போயிட்டான். எங்க சிலப்பதிகாரத்துல எங்க 2 பேருக்கும் இடம் கிடைக்குமா? அக்கம் பக்கம் உள்ளவங்க என்ன ஏதுன்னு ஓடி வந்தாங்க. போண்டா சுடும்போது புடவையில தீ பிடிச்சு செத்து போயிட்டா அப்படின்னு ஒரு பையன் சொல்லி புதைச்சிட்டோம். போண்டாவையா? பணத்தங்க விவரமா சொல்லிடி. இந்த வெட்டி வேலை பெட்டிஷன் பெரியனாகி வீட்டுல உப்மா கிண்டரை விட்டுட்டு எங்க விவகாரத்தை கிண்டி கிளறி இது திட்டமிட்ட கொலைதான்னு கவர்னருக்கு பெட்டிஷனை போட்டு எங்க கம்பியனை வச்சுட்டாங்க. 1 வருஷமா 2 வருஷமா 7 வருஷம் உள்ள இருந்துட்டு இப்பதாங்க வெளியே வர்றோம். ஆனா உள்ள நல்ல சாப்பாடு, அது வேற விஷயம். வைங்க அந்த நல்ல காரியத்துக்கு இந்த அம்மாக்கு ஏதாவது உபகாரம் பண்ண வேண்டாமா? அதனாலதான் எங்க வீட்டு 2வது பையனை இங்க அனுப்பி இவங்க பொண்ணு கழுத்துல தந்திரமா தாலி கட்ட வச்சுட்டோம். எந்த மாமனாரு மாமியார ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்களோ இதே வீட்டுக்கு இவங்க வீட்டு பொண்ணே மருமகளா வந்திருக்கிற நிலைமை எப்படி? கதையில ஒரு புதிய திருப்பம் இல்ல? மாப்பிள்ளை பத்தின எல்லா விஷயத்தையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்பி பொண்ணை கொடுக்கலாம்னு சொல்லி இப்படி கொலகார குடும்பத்துல என் தங்கச்சி தள்ளிட்டீங்களே, இப்ப என்ன செய்யறது? பொண்ணு தெரியாதுன்னு சொல்லணும், இல்ல தீர விசாரிச்சாவது சொல்லணும். இப்படி 2மே இல்லாம அவசரப்பட்டு அநியாயம் பண்ணிட்டீங்களே, இது அடுக்குமாமா? புருஷனோடையாவது வாழ்ந்திருக்கணும், இல்ல புள்ள குட்டியாவது பெற்றிருக்கணும். 2 இல்லாத பொம்பளை கல்யாணம் நடத்தினா இப்படித்தான் இருக்கும். ஏன் மௌனமா இருக்கீங்க? பேசுங்க மம்மி. இவங்க கேக்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன பதில் சொல்ல சொல்ற? ஆளாளுக்கு என்னமோ வாய்க்கு வந்தபடி நான் வாழாதவா? ஏமா மனசு இல்லையா? நானும் பொம்பளை தானே தம்பி. கை செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க தம்பி. எங்க போனாலும் தப்புதான் என் கண்ணுல படும். ஆனா இந்த பையன் விஷயத்துல தப்ப தவிர நல்லதுதான் என் கண்ணுல பட்டது. நல்ல பையன் நம்பி நான் கூட்டிட்டு வந்துட்டேன். யானைக்கு அடி சறுக்குங்கிற மாதிரி இன்னைக்கு எனக்கு நடந்து போச்சு. ஏன்னா சரியில்லை. ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுறீங்களே. சத்தியமா சொல்றேன், உன் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறணுங்கிற ஒரே நல்ல எண்ணத்துலதான் இந்த பையனை நம்பி நான் கூட்டிட்டு வந்தேன். திட்டம் போட்டு வேலை ஏமாத்திருக்கான். காபி டம்ளர் கழுவுனாலேயே கவர்னருக்கு பெட்டிஷன் போடுவேன். இங்க கல்யாணத்திலேயே சதி நடத்திருக்கோம். தைரியம் இருந்தா பெட்டிஷன் போடுவேன் பாக்கலாம். அது எப்படிங்க எழுத முடியும்? எழுதுனா போர்ஜரின்னு மாப்பிளைய சேர்த்துல உள்ள தள்ளுவாங்க. அப்புறம் பொண்ணோட கேதி சரி நடந்து போச்சு. பொண்ணை நம்ம கூட அனுப்பி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுல எப்போ மண்ணெண்ணி தீப்பெட்டி ஸ்டாக்ல இருக்க. ஆண்டாளு விதி சிரிக்குதுன்னு சொல்லுவாங்களே, அது சிரிச்சு நீ பாத்திருக்கியா? பார்த்ததே இல்லைங்க. இப்ப பாரு. இப்ப
இப்படி மறைஞ்சு நின்னு தாக்குறதுனால பெரிய வீரன்னு நினைச்சுக்காதீங்க. இத பாருங்க, நியாயமா நான் செஞ்ச காரியத்துக்கு தண்டனை கொடுக்கணும்னா என்ன தண்டிச்சிருங்க. தயவு செஞ்சு அந்த அப்பாவி பொண்ணை தண்டிச்சிடாதீங்க. பாத்தியாடி, அடுத்தவங்க விட்டு பிரச்சனைன்னா அப்பவே பெட்டிஷன் எழுதி கொடுக்கறவங்க தான் பொண்ணு வாழ்க்கைன்னு சொன்ன உடனே கண்ணீரால கரணம் ஒண்ணு கொடுக்கறாங்க. தூண்டில்ல மாட்டின மீனே துடிக்காம இருக்குமா? என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? முகூர்த்தம் முடிஞ்சு ராகல் ஆரம்பிச்சிருச்சு. இதான் நமக்கு ஆகி வந்த நேரம். மருமகளை கூட்டிட்டு புறப்படு. போலாம். ஏண்டா, எங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணது இல்லாம என் தங்கச்சி வர குடிப்பா பாக்குறியா? விட மாட்டேன்டா. தங்கச்சி என்ன மன்னிச்சிருக்கா? என் புருஷன் வேணும்னா ராமதா இல்லாம இருக்கலாம். ஆனா நான் சீத்தையா தான் இருந்தாகணும். அவர் வீடு வேணும்னா அசோகவனமா இருக்கலாம். ஆனா அது எனக்கு அயோத்தி தான். ஏன்னா நான் இந்திய மண்ணில பிறந்தவளாச்சு. அழுது போதும், புறப்படு. தங்கச்சி சொன்ன கேளுமா, போகாதம்மா. தம்பி, நீ அவங்களை நிறுத்தினது இருக்கட்டும். நீ எதுக்கு ஒரு 51 சவரன் ரெடி பண்ணி வை. அதே நாங்க 51 சவரன் உரசும் போது ஒரு சவரன் குறையும் இல்ல. எதுக்கு நம்ம சேஃப்டியா இருக்குன்னு பாரு. இனிமே நமக்கு எல்லாமே சம்பந்தி வீட்டுல இருந்தே கிடைக்கும். எதுவுமே வாங்க வேண்டியது இல்ல. மண்ணெண்ணையும் தீப்பெட்டியும் தவிர. புறப்படுங்க. இல்லாமா யாரு எங்கடி பிள்ளைல போற? டிக்கில ஏற போறியா? கதவு இங்க இருக்கு. அது வந்துங்க 7 வருஷமா போலீஸ் பின்னாடியே ஏறி பழக்கமா, அதான். 4 பேருக்கு முன்னால மரியாதையாவே பேசவே மாட்டியா? சரி வா. இருங்க. என்ன நீங்க எதுக்கு டாக்ஸில ஏறீங்க? நம்ம வீட்டுக்கு போறதுக்கு தான். அது நம்ம வீடு இல்ல, ஏன் வீடு. என்னோட சுய சம்பாத்தியத்துல வாங்கின வீடு. இருந்தா என்னப்பா, புள்ள விடு பெத்தவங்களுக்கு சொந்தம் இல்லையா? பெத்தவங்களா? எப்ப நீங்க ஜெயிலுக்கு போனீங்களோ அப்பவே அந்த உறவு முடிஞ்சு போச்சு. ஜெயில இருந்து வெளியே வந்தா நான் சித்தப்பாயிருவேனா? என்னடி உள்ள ஒரு பேச்சு பேசுறான், வெளியே ஒரு பேச்சு பேசுறான். டேய், நீ எலெக்ஷன்ல நிக்கலாம்டா. ஏண்டாப்பா, நீதான் நான் தந்திரமா போய் தாலியை கட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்க வாங்க உங்க பழிய தீர்த்துக்கலாம்னு சொன்னேன். உங்கள மாதிரி அயோக்கியங்களுக்கு மகனா பிறந்தவன் நான் தெரிஞ்சா இந்த மாதிரி யோக்கியமான ஒரு குடும்பத்துல மாப்பிள்ளையார பாக்கி எனக்கு கிடைக்குமா? உங்களால எந்த விதமான தடங்களும் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தாலி கட்டினதுக்கு அப்புறமா உங்களை இங்க வர சொன்னேன். உங்க வரதட்சணை பேராசைக்கு ஒரு மருமக எரிஞ்சு சாம்பலானது போதும். என்னுடைய மனைவிக்கு அந்த மாதிரி குடும்பம் நடக்க விட மாட்டேன். மரியாதை இங்க வெளியே போயிடுங்க. யார பத்திரம் வெளியே போய் சொல்ற? மரியாதையா சொல்றேன். எங்க திட்டத்துக்கு ஒத்துழைக்க போறியா இல்லையா? மண்ணெண்ணையும் தீப்பெட்டியும் மருமகளுக்கு மட்டுமல்லடா, மகனுக்கும் உண்டு. யாரு மேல மண்ணெண்ணெய் ஊத்தினாலும் எரியும். அப்படியா? அது அவர்கிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட வரணும்னு சொல்லுவேன். மண்ணெண்ணையும் தீப்பெட்டியும் வந்து வணக்கம் சார். வணக்கம், சௌக்கியமா இருக்கீங்களா? வணக்கம் சார். சௌக்கியமா இருக்கீங்களா? அதே ஸ்டேஷன் தானே இருக்கீங்க? ஒன்னும் ட்ரபிள் இல்லையா? இல்ல இல்ல. என்ன சார் வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள போய் சாப்பிட்டு போங்க, பாயசம் நல்லா இருக்கு. உன்னை உள்ள வச்சு சாப்பாடு போடுறதுன்னா நானே வந்திருக்கேன். கல்யாணத்துல நீ கரெக்டா பண்ணுவேன்னு உன் பையன் முன்னக்கூட்டியே கம்ப்ளைண்ட் கொடுத்து எவ்வளவு நல்லதா போச்சு. பட்டன் போடாம இருந்துச்சு, போட்டு விட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா நான் பட்டன் போடுவேன்னு சொல்றீங்களா? எம்முன்னாலே அவங்களை எரிப்பேன்னு சொல்லுவேன். நிறைய ஸ்டேஷனுக்கு டாக்ஸில ஏறடி. போலீஸ்மேன் வெளியே இருக்கு, அங்க போய் ஏறு. ஐயோ, பின்னால ஏறணும்னு சொன்னீங்க, அது சரியா போச்சு. ஜெயில சோறு நல்லா போடுறாங்களா? அவர் உடம்பு பார்த்தாலே தெரியல. நிறைய ஸ்டேஷனுக்கு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. கொஞ்ச நேரம் எங்க அப்பா அம்மாவோட திட்டத்துக்கு நான் ஒத்துழைக்கிற மாதிரி நடிக்க வேண்டியதாயிடுச்சு. கொஞ்ச நேரம் என்ன கதிக்கலங்க வச்சுட்டீங்களே. நான் சத்தியமா சொல்றேன் தம்பி, எந்த முன்விரோதம் காரணமாவும் நான் உங்க பெற்றோர்களுக்கு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்கல. எல்லாம் எனக்கு தெரியுமா. இந்த மாதிரி சலசலப்புக்கு எல்லாம் பயந்து உங்களை மாதிரி சமூக சேவை செய்யறவங்க எல்லாம் பின்வாங்கிட கூடாதுமா. அம்மா, நீங்க வாழ்நாள் பூரா பெட்டிஷன் எழுதிக்கிட்டே இருக்கணும். அதுல மத்தவங்க குறையெல்லாம் தீரணுமா. அதம்மா என்னோட ஆசை. சார், இப்ப நான் உங்க தங்கச்சி அழைச்சிட்டு போலாம் இல்லையா? தாராளமா. வரேங்க வரேங்க வரேம்மா. போயிட்டு வாங்க. போயிட்டு வாமா. உன் கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் உங்க அப்பா கடன் முடியலையே. இந்தாம்மா, 3 தங்கச்சிகளுக்கும் கல்யாணம் ஆனப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன், அதான் கொண்டு வந்திருக்கேன். அது வந்துப்பா, எனக்கு எல்லாம் தெரியுமா. நீ சுயநலக்காரி இல்ல, சூழ்நிலை கைதின்னு. இனிமேலாவது நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க. வாங்கிக்க. அன்னைக்கு அவர் சொன்னது ஞாபகம் இருக்குதுல்ல, இது வாங்கலன்னா உன் வீட்டுல கை நினைக்க மாட்டேன்னு. வாங்க.
வாங்க. என்ன மாப்பிள்ள இப்பதான் வர்றீங்க? ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு. செண்பகத்துக்கு வேற சீரியஸ் ஆயிடுச்சு. இமிடியேட்டா ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணணும். அப்படியா? சாவித்திரி, நீ தங்கச்சி உள்ள போ, நான் டாக்டரை பண்ணுறேன். என்ன பாக்குறீங்க? அப்படித்தான் அவங்கள தேடி இன்னொரு கடமை வந்தாச்சு. அதெல்லாம் முடியற வரைக்கும் அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுலயும் சந்தோஷம் இருக்கு. இதெல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அந்த குடும்ப சந்தோஷம் தான் அவங்களுக்கும் சந்தோஷம்.